ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷைன் வித் பூஜா சேனல். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம வீட்லயே வந்து நல்ல சூப்பர் அண்ட் ஈஸியான டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு கடாயை வந்து வச்சுட்டு அது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஆயில் விட்டுட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து தேவையான அளவு கடுகு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாமே இந்த ஆயில்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்ப அது கூடவே ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஒரு பூண்டு எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும் நம்மளுக்கு இது. இப்ப நம்ம இது கூடவே வந்து ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது இப்ப நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து நல்லா மெலிசா வந்து நீங்க வெட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டொமேட்டோ ரைஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பர்பா இருக்கும். அண்ட் மிக்ஸர் ஜார்ல பேஸ்ட் ஆக்கி போட்டாலும் ஓகேவா தான் இருக்கும். பட் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு தனி டேஸ்ட் வந்து உங்களுக்கு குடுக்கும். ஸோ வந்து இப்ப நம்ம நல்லா இத வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா இந்த ஆயில் இந்த தக்காளியிலேயே வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்ப இது கூடவே தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப இதுக்கு சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் இப்ப ஆட் பண்ணதுக்கு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது நல்லா கிளறி விட்டுட்டு, இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்கும் நம்மளுக்கு. ஸோ, இப்ப நல்லா வந்து இந்த கிரேவிய வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மஞ்சள் தூள் சேர்த்து அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். ஸோ, கொஞ்ச நேரம் வந்து இத க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. ஸோ தட் அந்த மஞ்சள் ஸ்மெல் எல்லாம் போகட்டும். ஸோ, இப்போ அந்த நல்லா குக் ஆயிருக்கு. டொமேட்டோலாம் நல்லா மேஷ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ, வந்து நம்ம ஜென்டிலா வந்து இதிலயே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ, இப்ப இது கூடவே வந்து நான் வந்து ரெட் சில்லி பவுடர்ஸ் வந்து நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 வரமிளகா வந்து அரைச்சு வச்சிருக்கேன் தண்ணி ஊத்தி கொஞ்சமா. ஸோ, இந்த வரமிளகா பேஸ்ட்ட தான் இப்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டிஃபரண்ட் ஃப்ளேவர்க்காக. ஸோ, நீங்களும் வந்து இந்த பேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் குடுத்தது. இப்ப இது நல்லா அந்த பேஸ்ட்டோட சேர்ந்து சூப்பரா வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டா வந்து உங்களுக்கு வந்து ஜெல் ஆயி வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பர்பா இருக்கு. இத அப்படியே நம்ம ஜென்டிலா வந்து குக் பண்ண விட்டுடலாம். ஸோ, இதுவுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த தண்ணி எல்லாம் பிரிஞ்சு ஆயில் வந்து வெளிய வந்திருக்கு. ஸோ, இந்த ஸ்டேஜ்ல வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த ஸ்டேஜ்ல தான் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயி, டொமேட்டோவோட நல்ல ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பரா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து குக் ஆயிருக்கு. ஸோ, பாருங்க எவ்ளோ சூப்பர்வா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்ப இது கூட வந்து நம்ம வடிச்ச சாதத்த வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, வந்து நல்லா உதிரி உதிரியா வந்தா ரொம்ப சூப்பர்பா இருக்கும். ஆ ஸோ, வந்து எனக்கு கொஞ்சம் உதிரி கம்மியா தான் வந்திருக்கு. ஸோ, அதோட நான் வந்து கலந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா, வீட்ல வந்து எல்லாருமே ரொம்ப உதிரியா இருந்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ, வந்து இந்த மாரி இருந்தா கிட்ஸுக்கும் வந்து குடுக்கலாம். நீங்க உதிரியா வந்து ஆட் பண்ணீங்கன்னா, இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பர்பா இருக்கும். யம்மி அண்ட் டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இட் இஸ் ரெடி டூ சர்வ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு சூப்பர்பான வீடியோல பார்க்குறேன்.